வணக்கம். உச்சிஷ்டபடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிரகங்களே தெய்வங்களே என்ற தலைப்புல இன்னைக்கு குறுங்காலீஸ்வரர் கோயம்பேட்டில் இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோயிலை பத்தி பார்க்க போறோம். சீதை கருவுற்ற டைம்ல ராமரை பிரிஞ்சு இருக்க பல காரணங்களால ராமரை பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல வால்மீகி ஆசிரமத்துல போய் சீதை தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த இடத்துல தான் லவனையும் குசனையும் அவங்க பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்து அவங்க பெரியவங்களும் ஆகிற வரைக்கும் அங்கே வால்மீகியோட ஆசிரமத்திலிருந்தே அவங்கள வளர்த்து எடுத்தாங்க. இது போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ராமர் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். அஸ்வமேத யாகத்தை நடத்தி முடிச்ச பிறகு குதிரையை அங்கேருந்து அனுப்பி வச்சார். அது எல்லா ஊரும் போயிட்டு சுற்றிட்டு கடைசியாக கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலில் நின்னுது. அந்த இடத்துல லவனும் குசனும் அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க. ராமருக்கு திருப்பி அஸ்வமேத யாகத்தை முடிவுற்றதுக்காக திருப்பி குதிரை தேவை. குதிரை திருப்பி கொண்டு வரணும். குதிரை வரலன்றது ஒரு காரணத்துக்காக தன்னோட படையே அனுப்பிச்சு வச்சார். குதிரையை எங்க இருக்குது பார்த்து கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நேரா இங்க குறுங்காலீஸ்வரர் கோயில்ல குதிரை இருக்கிறத அவங்க பார்த்துட்டு லவனும் குசனும் கிட்ட ராமர் படை போர் செஞ்சாங்க. லவனும் குசனும் கிட்ட ராமர் படை தோற்று இந்த செய்தி அறிஞ்ச ராமர் லக்ஷ்மணனை அமைச்சார். லக்ஷ்மணனும் இவங்க 2 பேர்கிட்ட போர் செய்து தோற்று போனாங்க. கடைசியா ராமரே வந்தார் இந்த போர் செய்யறதுக்காக. அப்போ வால்மீகி தான் 2 பேருக்கு சமரசம் பேசி வச்சாங்க. உங்களோட தந்தை கிட்டேயே நீங்க போர் செய்ய போறீங்க, இது உங்களோட தந்தை, போர் எல்லாம் செய்யக்கூடாது, நீங்க 2 பேரும் சமரசமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி 2 பேருக்கு சமரசம் பேசி வச்சு 2 பேரையும் ஒன்னா சேர்த்து சீதாதேவியும் 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அனுப்பிச்சு வச்சார். இது நடந்தது கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில்ல. அதுக்கு பக்கத்துல தான் வால்மீகியோட ஆசிரமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புராணங்கள் கூறுது. குறுங்காலீஸ்வரர் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்த கிரகம் பெயர் கொடுத்திருக்கிறது? குறுங்காலீஸ்வரர் இந்த தெய்வத்திற்கு சூரியன், செவ்வாய், குரு, சனி இந்த இந்த கிரகங்கள் நாமகரணம் செய்துள்ளது. இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி இருக்க சொல்ல பிள்ளை வர வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க, ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறவங்க 5ல் குரு இருந்தாலும் சரி, 11ல் குரு இருந்தாலும் சரி, இவங்களும் இந்த விஷயத்த செய்யலாம். பட்டு நூலில் ஒரு தொட்டில் செய்யணும். பட்டு நூல்லையோ பட்டு துணியில தொட்டில் செஞ்சு சுவாமி கிட்ட இருந்து அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்தல விருட்சத்தில் திரும்ப கட்டிட்டு மாம்பழ சாற்றினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண அந்த மாம்பழ சாற்றை வாங்கி தினமும் பருகிட்டு வந்தாங்கன்னா பிள்ளை பேரு கிடைக்கும் அவங்களுக்கு. ஜாதகத்துல 9ல் சனி இருந்தா 9ல் சனி இருந்துச்சுன்னா அப்பா மகன் உறவு பெருசா ஒரு திருப்திகரமான உறவா இருக்காது. ஏன்னா 2 பேருக்கு எப்போ பார்த்தாலும் மனஸ்தாபம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்படின்னா அப்பா தொழில பிள்ளை தொடர்ற அந்த சூழல் ஏற்படும். அதில் சில சிக்கல்கள் வரும். ஒருத்தர் எடுக்கிற முடிவு இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் 9ல் சனி இருந்தால் அப்பா மகன் உறவு பெருசாக பலப்படாது. அப்படி உள்ளவங்க உத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோயிலில் கோதுமையில் செஞ்ச இனிப்பு இல்லைன்னா கோதுமையில் நாட்டு சக்கரை, கோதுமை மாவில் நாட்டு சக்கரை கலந்து ஒரு 9 உருண்டை பிடிச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கருப்பு நிற பசுவுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்பா மகன் பிள்ளை உறவு ரொம்ப பலப்படும். 2 பேரும் அன்யோன்யமாக எல்லா செயலும் செய்வாங்க. ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சம்பந்தம் இருந்தாலும், இல்லை 6, 8, 12ல் செவ்வாய் ராகு இருந்தாலும், இல்லை 12ஆம் வீட்டில் சனி, சூரியன், செவ்வாய் இது 3 கிரகம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு செயல் இருக்கும். ஏன்னா வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு செய்வின பிரச்சனை இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அப்படி உள்ளவங்க குறுங்காலீஸ்வரர் கோயிலில் 4 to 6 ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு விசேஷ பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பாலும் திணை, திணையில ஏதாச்சும் நைவேத்தியம் செஞ்சுட்டு பாலுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த பூஜையில் கலந்துட்டு வந்துட்டாலே இந்த சைவன பிரச்சனையிலேருந்து, அமானுஷ பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமாக நடந்துட்டு இருக்கு அந்த கோயிலில். இந்த இணைவுகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த விஷயத்த ஈஸியாக அதுலேருந்து விடுபட்டுக்கலாம். நம்ம வீடியோவில் இன்னொரு கோயிலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.